நம்ம தளபதி விஜய் நடிச்சுக்கிட்டு இருக்கக்குள்ள அவருடைய ஒவ்வொரு ஸ்டெப், ஒவ்வொரு ஆக்ஷன் இதெல்லாம் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்த நிலையில், இப்போ முதல்வர் ஆனதுக்கு அப்புறமும் அவருடைய ஒரு ஐகானிக் ஸ்டெப் தான் வந்து பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அந்த வகையில் பாண்டிச்சேரி பிரீமியர் லீக் 2026 இறுதிப் போட்டியில் வில்லியனூர் மோஹித் கிங்ஸ் அணி வெற்றி பெற்ற நிலையில் தமிழக முதலமைச்சர் விஜயோடைய ஐகானிக் ஸ்டெப்பை போட்டு காட்டியிருக்காங்க நம்ம வீரர்கள். ஸோ அதுதான் இப்போ பயங்கரமாக வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு சோஷியல் மீடியாவில். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. தளபதி விஜயுடைய நடிப்பில் இறுதியாக வெளிவந்த ஜனநாயகன் திரைப்படத்தில் டெலிட்டட் சீன்ஸ்லாம் நிறையா இருக்குன்ற மாதிரி நம்ம டேரக்டர் ஹெச் வினோத் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஸோ சமீபத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா, 2 காமெடி சீன், 2 ஃபைட் சீக்வன்ஸ் அண்ட் 2 எமோஷ்னல் சீன் இது எல்லாமே வந்து டெலிட் ஆகிருக்கு. இந்த டெலிட்டட் சீன்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு நாங்கள் கூடிய சீக்கிரமே ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ரசிகர்கள்லாம் வந்துட்டு பயங்கர வெயிட்டிங்கில் இருக்காங்க. பிகாஸ் நம்ம தளபதி விஜய் வந்து எது செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும். காமெடியும் சூப்பராக பண்ணுவார், எமோஷனலும் பயங்கரமாக பண்ணுவார், ஃபைட் சீக்வன்ஸும் பயங்கரமாக பண்ணுவார். ஸோ அந்த ஒரு டெலிட்டட் சீன்ஸ் எல்லாம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆவலாக இருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிவிடுங்க. நம்ம கேபிஒய் சரத் அவர்கள் நம்ம தளபதி விஜயோடைய ஜனநாயகன் படத்தை போய் தியேட்டரில் பார்த்துருக்காங்க. அந்த ஒரு ஃபோட்டோவை அவர் சோஷியல் மீடியாவில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காரு. பட் ஆனால் யார் கூட போய் பார்த்துருக்காங்க அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, நம்ம மினிஸ்டர் ராஜ்மோகன் அவர்கள் கூடவும் மினிஸ்டர் அருண் கூடவும் இணைந்து தான் வந்து இந்த ஒரு படத்தை வந்து பார்த்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு ஃபோட்டோவை வந்து அவர் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணக்குள்ளே ஏகப்பட்ட லைக்ஸ் வந்து குமிஞ்சிருச்சு. அண்ட் அந்த ஒரு வீடியோவும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு நம்ம தளபதியோடைய இதுக்கும் வந்துட்டு எல்லாருமே அவ்வளோ ஹாப்பியாக வந்து அந்த ஒரு சீனெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிவிடுங்க. நடிகர் விஜயகுமார் அவர்கள் நம்ம தளபதி விஜயோடைய ஆட்சி, அதாவது நம்ம முதல்வர் விஜயோடைய ஆட்சியை பற்றி வந்து ஒரு சில விஷயங்களை வந்து பகிர்ந்திருக்காரு. நீதி, நேர்மை, நியாயம் நிறைந்த ஆட்சி நடைபெற்று வருது. முதல்வர் தளபதி விஜயோடைய தலைமையில் லஞ்சமும் ஊழலும் இல்லாத நல்ல ஆட்சி நடைபெற்றுருக்கு. பெருந்தலைவர் காமராஜரை பார்ப்பது போல மக்கள் நலனை முன்னிறுத்தி ஆட்சி நடத்திட்டு வராரு நம்ம விஜய் அவர்கள் அப்படின்னு வந்து சொல்லி இந்த ஆட்சியை பற்றியும் நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் பற்றியும் ரொம்பவே பாராட்டி பேசியிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிவிடுங்க.